நம்ம எல்லாருக்குமே எறும்பு திணிய பத்தி தெரியும். ஆனா அது ஒரு நாளைக்கு எத்தனை எறும்பு சாப்பிடும்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 20,000 எறும்புகள ஒரே நாள்ல சாப்பிடுமா. இப்படிப்பட்ட இந்த இனம் இப்ப அழிஞ்சிட்டு இருக்கு. அது எப்படி? எதுக்காக அழியுது? யார் என்ன பண்றா? அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த எறும்பு திணிய பாங்கோலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியால நிறைய இடத்துல இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா, பீகார்ன்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாவே நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவே இந்த இனம் இருக்கு. இந்த இனம் வந்து மொத்தமே 5 வகையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்திய வகை, ஆப்பிரிக்க வகை, சீன வகை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வகைகளா பார்க்கப்படுது. அதுலயும் ஜியாண்ட் பாங்கோலியன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இருக்கறதுலயே ரொம்ப பெருசா வளருமா. கிட்டத்தட்ட 30 கிலோ வெயிட் வரை இது இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாரி இந்த அனிமலோட நாக்கு வந்து ரொம்பவே பெருசா இருக்குமா. அது எதனாலனா எறும்பு வந்து சாப்பிடறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குமா. அதோட தலைய விட அதோட நாக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அதே மாரி எறும்பு சாப்பிடும்போது அந்த எறும்பெல்லாம் கடிச்சிரும் இல்லையா? அதனால எறும்பு சாப்பிடறதுக்கு முன்னாடி அதோட மூக்கையும், காதையுமே அது ரொம்ப டைட்டா க்ளோஸ் பண்ணிக்குமா. அதையும் சொல்றாங்க. இந்த அனிமல் யாரையுமே எதையுமே ஹர்ட் பண்ணவே பண்ணாது. நம்ம கூட நியூஸ்ல இந்த அனிமல்னால காயப்பட்டது நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். இது ரொம்ப சின்ன சின்ன எறும்ப சாப்பிடும். மிஞ்சி போனா சின்ன பூச்சிகள சாப்பிடும். அவ்வளவுதான் சாப்பிடும். அதே மாரி பெரிய பெரிய அனிமல்ஸ் கூட இந்த அனிமல சாப்பிடாது. ஏன்னா இது உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி செதிலா இருக்கும். ஸோ அது சாப்பிடுறது ரொம்பவே கஷ்டங்கிறனால மத்த அனிமல்ஸ் இத சாப்பிடாது. அதோட உடம்புல இருக்கக்கூடிய செதில்கள் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு நம்ம நெகத்துல இருக்கும் இல்லையா? கெரோட்டின். அந்த கெரோட்டின் தான் அதோட செதில்கள்லயும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனால மத்த அனிமல்ஸ்லாம் இது சாப்பிட கஷ்டமா இருக்குங்கிறனால இத வேட்டை கூட ஆடாதாம். ஆனா இந்த அனிமல் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கு. ஏன்னா இந்த அனிமல்ல உலக அளவுல நெறைய நாட்ட சேர்ந்தவங்க கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.